அந்த கூட்டத்தில் குறித்த கட்டணம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இத்தனை மாதங்களுக்கும் இந்த கட்டணம் முடிக்கப்பட வேண்டும் என்ற தேவை கூட ஆரம்பிக்கப்பட்ட நாளிலேயே எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. விழா காலத்திற்குள் இந்த கட்டணம் முடிக்கப்பட வேண்டும். அதற்கு முன்பாக நாங்கள் எமது கிராம மட்ட பிரதிநிதிகளை அழைத்து எமது அலுவலகத்திலே ஒரு மில்லியன் ரூபாய்க்குரியான வேலை திட்டத்தை நாங்கள் தெரிவு செய்தோம். அந்த வகையிலே குப்படான் குறிஞ்சிக்குமரன் சன்சவனைய முன்பள்ளிக்கும் அதன் ஒரு சேர்ந்த அறநெறி பாடசாலைக்குமாகவும் அத்துடன் இந்த குப்படான் விவசாய சம்மேளனத்திற்காகவும் ஒரு மில்லியன் திட்டத்தில், அதாவது அரைவாசியாக போல ஒரு மில்லியன் திட்டத்தை நாங்கள் என்ன கிராம மக்கள் இணைந்து அதை 2 திட்டங்களாக நடைமுறைப்படுத்துவதாக தீர்மானிக்கப்பட்டு 5 லட்சம் ரூபாவாக சம்மேளனத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் வேலைகள் நடைபெற்றன. உண்மையிலே சொல்ல போனால் குப்படான் குறிஞ்சிக்குமரன் கட்டணங்கள் தொடங்கியது தெரியாது, முடிந்தது தெரியாது. மனமனவர்கள் கட்டி கொடுத்துள்ளார்கள். அவர்கள் விதமான சிரமம் இருக்கிறது போல தொடங்கினதும் சரி, முடிந்தது மனமனந்து அவர்கள் கொடுத்த 4-3 மாதத்திலே கட்டி முடித்து விட்டார்கள். அதற்கான அனுமதிகளை வழங்கி வந்த நிபுணர்கள் அதுக்காக வழங்கியிருந்தார்கள். அனைத்தும் கிராம மக்கள் சார்பிலும் என் சார்பிலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே நேரமாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சமண தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூறியது போல இந்த சமணத்தினுடைய சகல பிரச்சனையும் அவர்கள் பிரச்சனையிலேயே பங்கு வைத்தவர். அந்த வகையிலே அவர் தன்னுடைய ஆரம்பத்தை மிக விரிவாக கூறியிருக்கின்றார். உண்மையிலே கூறியது போல 5 லட்சம் ரூபா தான் ஒன்று. மற்றது என்னுடைய கைக்கு வந்து சேரவில்லை. 1 லட்சம் ரூபா சித்தார்த்தனுடைய காசு இன்னும் வந்து சேரவில்லை. இந்த 5 லட்சம் ரூபா தான் இந்த கைக்கு வந்தது. அதுவும் 30,000 ரூபா பிடித்து வைக்கிறார்கள் தெரியவில்லை. மற்றபடியும் மக்களுடைய பங்களித்துத்தான் இவ்வளவு தூரம் நாங்கள் இதை கொண்டு செல்வதற்கு உதவியார். அந்த வகையிலே இந்த நிறுவனம் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய அனோவா கிழங்கு கம்பெனி தெல்லாசோரா என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய மாயரிய மாமியார் வெயிலிஸ் என்று சொல்லப்படுகின்ற சசி கிழங்கு மாமியார்கள் எங்களுக்கு 3 விதமான வேலைகளை சம்மேளனத்துக்கு செய்து உதவியுள்ளார்கள். அவர்கள் ஒரு சொல்லி என்னென்ன திட்டத்தை அவர்கள் செய்துள்ளார்கள் என்று அவர்களை கௌரவிக்க உதவும் என்ற ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது. ஏன் கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் சில நேரம் விவசாய மாற்றங்களையும் ஏற்படலாம். அந்த வகையிலே ஏன் என்று கூறும்போது உண்மையிலே அவர்கள் வேறொரு தென்பகுதியிலே இருப்பவர்கள். அவர்கள் வந்து என்னோட பழையதன் நிமித்தமும் என்னுடைய செயற்பாடுகளை நன்கு அறிந்து எங்களுக்கு உதவி செய்ய முன்வந்து அதை செய்தவன் பயனாகத்தான் நாங்கள் இப்படியான ஒரு இடத்திலே நின்று பேசுகின்றோம் என்ற ஒரு மனக்குழுக்களுடன் அவர்கள் எங்களுக்கு செய்த நல்ல உதவிகள் அழியா சொத்தாக இருக்கின்றன. அதே போல நாங்களும் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மாலை போட்டால் அது மாலை பின்னேறம் என்றால் ஆடைவிடும். அது அவர்களுக்கும் ஒரு அழியாத ஒரு நினைவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு ஒரு நினைவுக்கு ஒன்றை கொடுக்கணும் என்ற ஒரு விருப்பத்துடன் அவர்களுக்கு அதற்கு ஒழுங்குகளை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ரெல்லாசோடா மாமியார் வந்திருக்கின்றார். அவருக்குரிய நினைவு கேடயத்தையும்
மலர் மாலையையும் பொன்னாடையும் போக்கும் வைபவம் இங்கே இப்போ முதலாவதாக நடைபெற இருக்கின்றது. அதனை எங்களுடைய கமல சேவை ஆணையாளர் அவர்களையும் பெரும்பாலான உத்தியோகத்தர்களையும் இங்கே இதை வழங்கி கௌரவிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய பாபு சார், உண்மையிலே அவருடைய பதவிகள் என்ன என்பதை நீங்கள் யாரும் மறந்திருக்கிறீர்கள். அப்படியான ஒருவர் எங்களுடைய கிராமத்திலே வந்து எங்களுடைய சம்மேளனத்தின் மூலம் எங்களுடைய சம்மேளனம் ஊடாக சகல வித உள்ளாக்கள் அங்கு செய்கையாளர்களிடம் அந்யோன்யமாக எவ்வளவு பக்குவமாக நீங்கள் அவருடைய பழகிப்பீர்கள், கேள்விகளை கேட்டிருப்பீர்கள். அப்படியான ஒரு பக்குவம் உள்ளவர்களை அவரையும் நாங்கள் கௌரவிப்போம் என்ற பொம்மணி சார்பாக வந்திருக்கிற பொறுப்பாளர்களுக்கு கௌரவிக்கின்றார்கள். தங்களுக்கு அவசர கூட்டம் இருப்பதாக பொறுப்பாளர் இங்கே நேரடியாக பார்க்கிற பொறுப்பாளர் போனீங்களாக அவசரமாக கொழும்பு செல்ல இருப்பதால் வவுனியாவிலிருந்து எங்களுடைய அனுப்புவதாக கூறினார். முடியவும் இப்படி வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் வந்திருந்தால் அப்படி முன்னுக்கு இருந்திருப்பார்கள். அவர்கள் வந்து நம்மளுடைய கவனத்தை முறையை கையெழுப்போம். நிகழ்த்துவதற்கு முன்னர் தலைவர் என்ற ரீதியிலே இதுவரை நீளம் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருப்பேன் அதை யாரும் மன்னித்துக் கொள்ளலாம். தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் சொல்ல முடியாத தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். சில நேரத்திலே அந்த உள்ளுக்கு நீங்கள் இந்த பொருட்காட்சி பார்த்த மாதிரி பெரும்பாலானவர்கள் உள்ளுக்கு போய் சுற்றி பார்த்து வந்து இருப்பீர்கள் எதிர்பார்க்கின்றேன். அதிலேயும் சில தவறுகள் பேனரிலே சில பெயர்கள் வேறு தவறு உள்ளது. அப்படி தவறு ஏற்பட்டிருந்தால் நாங்கள் அதை திரும்ப மெனொன்றை நாங்கள் உருவாக்கி எப்படியும் நாங்கள் இந்த மண்டபத்திலே அது நிரந்தரமாக தொங்க விடப்பட வேண்டும் என்பது என்னுடைய பூர்ண விருப்பம். அந்த வகையிலே அந்த தவறுகள் அப்படி ஏற்பட்டிருந்து யாருடைய பெயர்கள் வேறு தவறு இருந்தால் அதை மன்னித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். குப்லான் விவசாயிகள் சம்பந்தனுடைய உபசெயலாளர் உதயரஞ்சன் அவர்கள் நினைக்கிறார். இன்றைய விழாவில் பிரதமர் அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற விவசாய பெருமக்கள் அவர்களுக்கு எனது இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு
இன்றைய இந்த விழாவிற்கு பிரதம விருந்தினராக வருகிறது நாவல் வீரநாயகம் அவர்கள், அரசாங்க அதிபர் யாழ்ப்பாணம். அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். என்று சொன்னால், குறிப்பிட்ட நேரத்தில் இங்கே சமூகம் தந்தமைக்கு நாங்கள் மனமாற அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கே மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் மற்றும் கிராம சேவையாளர்கள், அயல் கிராமத்தின் சம்மேளன தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று ஆனால் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இவ்வளவு வீதிகளில் இருந்து தப்பியும் இன்று வந்திருப்பவர்கள் சரியாக குறைவு இருந்தாலும் வந்தவர்களுக்கு நாங்கள் மிகவும் மனமாற நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மற்றும் இங்கே இந்த ஒவ்வொரு விழாக்கள் நடைபெறும் போது எங்களுக்கு இந்த பந்தல் ஒழுங்கு செய்து தந்த நவரத்தின ராசா குடும்பம் எந்த வகையில் முன்வந்து இங்கே இந்த பந்தல் ஒழுங்கு செய்து இருக்கின்றார்கள். அந்த வகையிலே மற்றும் இன்றும் இந்த மதிய போசனம் நவரத்தின ராசா குடும்பம் தான் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய சம்பள நிர்வாகத்தின் சார்பில் மனமாற நன்றிகள் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் ஒரு விடயம், கிராம சேவையாளர் அவர்கள் மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த வகையில் இந்த நேரத்தில் இதை நான் கூடாது, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை என்னன்னு சொன்னால், எங்களுடைய சமர்த்தி கட்டடம் ஒரு இடமும் இல்லை. ஆனால் ஒரு சஞ்சம நிலையத்தில் இயங்குகின்றது, அடுத்த நாள் அங்கால ஒரு வீட்டை இயங்குகின்றது, புகழ் பார்த்தால் வடக்கில் இயங்குகின்றது. இதையே நாங்கள் சொல்ல வாங்க சொன்னால், இது இப்படி ஒரு பொது மண்டபம் இருக்கின்ற இந்த இடத்தில் எங்களுக்கு கிராம சேவையாளர் அதுக்குரிய அரசாங்க உத்தியோகத்துடன் தொடர்பு கொண்டு இந்த கட்டிடம் இதிலே அமைப்பதற்காக ஒழுங்கு செய்து தரும்படி மிகவும் கிராம சேவையாளர் தான் இதை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறி, சரியான ஒரு இடத்தில் அந்த சமர்த்தி கட்டிடம் இருக்க வேண்டும் என்பதை கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொண்டோம். நன்றி. ஒழுங்காக வரிசையாக என்னோட சைவ சாப்பாடு விரதனாகவும் சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு என்னால் என்னோட சம்மேளனத்தால் மட்டுமே என்னால் இயன்ற ஒரு பரிசு உங்களுக்கு காத்திருக்கிறது. அதை வாங்கி செல்லுமாறு நியமனம் கேட்டுக்கொள்கிறேன்.
முதலாவது நிகழ்வாக இந்த அவர்கள் கௌரவம் உப்லான் வடக்கு தெற்கு விவசாயிகள் சம்மேளனத்தின் பெயர் பலகையினை இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் கௌரவ தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் இப்பொழுது திருநி சிறப்பு விருந்தினர் திரு பூனா சுரேஷ்குமார் கணக்காளர் கமநல அபிவிருத்தி திணைக்கள கணக்காளர் அவர்கள் மங்கள கிடைக்குமாறு என்போடு அழைக்கின்றோம். கிராம சேவைய அலுவலர் திரு என் நவசாந்தன் அவர்களை மங்கள கிடைக்குமாறு கௌரவ விருந்தினர் திருமதி அமிர்தா அவர்களை அபிவிருத்தி உத்தியோகர் அவர்களை மங்கள கிடைக்குமாறு தலைவர் சமாச தலைவர் அவர்களை மங்கள கிடைக்குமாறு என்போடு அழைக்கின்றோம். நிகழ்வு இங்கு நிறைவேறுகிறது. தொடர்ந்து வளவர் கொன்பாவை வலிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதவி பங்கைய செல்வி பாண்டி மாதவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கலூருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி தன்னோடு அமர்ந்த அங்கைய கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவையாவதும் இதுவே கற்பனை கடந்த சோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் நீதி அருமறை சிறப்பின் மேலாம் சிப்பரவியோமம்மாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடங்குகின்ற பூங்கழல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். மாதாஜி அம்மையார் அவர்கள் இப்பொழுது இன்றைய நிகழ்வின் சிறப்பு நோக்கி ஆசிரியரை வழங்கி நிகழ்வை ஆரம்பிக்கிறார். இந்த கிராமத்திலே கிராம கமநலம் மேலோங்குவதற்காக மிகப்பெரிய மண்டபம் அமைத்து விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்கின்ற தரலாம் எங்களுடைய நவரத்னாக அவர்களுக்கும் இங்கே வளர்ந்த எங்களுடைய உப்புடாருக்கு அருளைகின்ற அதாவது உப்புடாறு பாதுகாக்கின்ற வடமாகாணத்தை காப்பாற்ற தர்மலிங்கம் சித்தார்த்தன் அதுதான் அமைச்சர் அவர்களுக்கும் அவர் நான் பெருமையாக எந்த நாள் புத்திர பகவான் பேரஞ்சம் அவர்களுக்கும் அவர் நீண்ட காலம் எங்களுடைய மண்ணில் வாழ வேண்டும். உப்புடாரில் இருக்கின்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல சேவை செய்ய வேண்டும். அது கவர்த்தை செய்தவர்களுக்கு கல்வி இருந்தவர்களுக்கு அருணை பாடசாலையை பயின்றவர்களுக்கு எல்லோருக்கும் நல்ல உதவிகள் செய்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் அதனாலே மாதிரி இருக்கிறேன். மாதாஜி அம்மா அவர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இன்றைய நிகழ்வின் தலைமை இருந்த தலைவர் திரு சீனா நவரத்னராஜா அவர்கள் இப்போது தலைவரை என்னுடைய வடக்கு தெற்கு விவசாயிகள் சம்மேளனத்தால் என கட்டப்பட்ட ஒரு புதிய கட்டடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த வகையிலே இங்கு முதலாக அதனுடைய பெருமுகத்திற்கான விதைகளை இந்த நிலையத்திலிருந்து நிலையத்தின் ஊடாக விவசாயிகளுக்கு ஒரு பணப்பயிராகிய உருளைக்கிழங்கினை இன்று ஒரு பெரியாரின் கையாலே வழங்கி அதை விவசாயிகள் நாட்ட வேண்டும் என்ற ஒரு பெரும் விருப்பத்தோடு இன்று நாங்கள் கொண்டு கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள்
என்று என்னுடைய தலைமுறையினை ஆற்ற உள்ளேன். இங்கே அன்று என்னுடைய விருந்தினராக கலந்து கொள்ளும்படி கேட்டபோது அவருடைய நேரம் இல்லாமையினால் இன்று எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியிலே இரவோடு இரவாக கொழும்பிலிருந்து வந்து எங்களுடைய நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கௌரவ தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக உண்மையிலே எங்களுடைய பிரதேச செயலர் டெலிஃபோனிலே அவரிடம் ஆஃபீஸுக்கு சென்ற போது அவர் இல்லை, மேசையிலே வைக்கும்படி நோட்டீஸை பியோனிடம் கொடுத்துட்டு வந்தேன். டெலிஃபோனில் கலைக்கும் போது சொன்னார், நீங்கள் கேளாமல் என்னென்று போட்டது, நாளைக்கு எனக்கு சில விஷயங்கள் கூட்டங்கள் இருந்தால் ஐயா வரும்போது நான் சமூகம் அளிக்காது விட்டால் என்னை தவறாக நினைத்து விடுவார் என்று. நான் சொன்னேன், எனக்கு ஒரு விருப்பம் இருந்தபடியால் தான் போட்டேன், நீங்கள் கட்டாயம் அன்று வரவில்லை இன்று வர வேண்டும் என்பதற்காக. இன்று தானிலும் எங்களுடைய மண்டபத்துக்கு ஒரு கால் தர வேணும் என்பதற்காக தான் நான் உங்களுடைய பெயரை திரும்பவும் ஒரு முறை உங்களை அழைக்க வேண்டும் என்ற ஒரு பெயர் விருப்பம் தான் நான் உங்களுடைய பெயரை போட்டிருக்கிறேன், கட்டாயம் சமூகம் தர வேண்டும் என்று கூறியிருந்தேன். என்றாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று திடீரென அவர்களுடைய அந்த சமுத்தி மூலம் கொடுக்கப்பட வேண்டிய உருளைக்கிழங்கு சம்பந்தமான பிரச்சனை ஒன்று அவர்களுக்கு நேற்று இருந்த ஒரு தான் அவருக்கு கிழங்கு ஏற்றிறாக்கி இருந்தேன். அது 4 மணிக்கு அவருடைய வைபவம் அங்கே. அப்படி இருந்தும் பெற மாட்டேன் ஒரு சிறிது நேரத்துக்கு முன்னும் கூறியிருந்த ஏதோ அவருடைய மனம் விடவில்லை. எங்களுடைய மண்டபம் அவரை அழைத்து விட்டார். அந்த நேரத்துக்கு வந்து விட்டார். அவருக்கும் எங்களுடைய நிறைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்க்கை தெரிவிக்கிறேன். அடுத்து சிறப்பு விருந்தினராக எங்களுடைய சுரேஷ்குமார். உண்மையிலே அவர் எங்களுடைய சம்மேளனத்தின் 8 வயசிலே அவர் ஒரு கணக்காளராக இருக்கிறார். நான் அவருடன் எதுவுமே கதைக்கவில்லை, கூட போறேன் என்று சொல்லவில்லை, எதுவுமே கதைக்கவில்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, செய்தால் யாரும் என்னோட திருப்பி கதைக்க மாட்டார்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே அவருடைய மைத்துனருக்கு மட்டும் ஊரை விட்டு அவருடைய பெயரை நான் நோட்டீஸிலே போட்டிருந்தேன். நோட்டீஸ் கூட மேலே எனக்கு கொண்டு போய் கொடுக்க எனக்கு ஒரு தடவை ஒருத்தன் முதல் செயற்பட்டு கொண்டிருந்தேன். அவர் வந்து அவரும் அந்த நேரத்துக்கு எங்களுக்கு வரைய தந்திருக்கிறார். அவர் கிளம்பி வருவேன் என்று கூறியிருந்தார், ஆனால் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அடுத்த எங்களை கௌரவ விருந்தினராக நாங்கள் அழைத்திருந்த எங்களுடைய கூப்பிடாந்திற்கு கிராம சேவர் அவர் லீவிலே நிற்கிறதாலே அவரை நாங்கள் தவிர்க்க முடியாத அன்பு வந்திருந்தார். அடுத்து நவசாந்தன் என்ற ஜிஎஸ் வந்திருக்கின்றார். அடுத்தவங்களோட அவருக்கு டியோதர் அமிர்தா அவர்களும் இங்கே சம்பந்தம் வந்திருக்கிறார்கள். மற்றது எங்களோட புதிதாக ஒரு விவசாய போதனாசிரியர் வந்திருக்கிறார். அவருக்கும் நான் அழைப்பு விடுத்திருந்தேன். அவர் சொன்னார் தனக்கு கிளிநொச்சியிலே வகுப்பிருப்பதாக கூறியிருந்தார். அவரும் இந்த வகுப்பிருந்தோடையத்தான் சமூக அழைக்கிறது என்றாலும் அவர்களோட ஒத்துழைப்பார் என்றும் அவர்களுக்கும் இங்கே மேடையிலே எங்களுடைய மண்டபத்தை கூடியிருக்கின்ற பெரியோர்கள், சிறியோர்கள், விவசாயிகள் எல்லாருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது தலைமுறையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த பல ஆண்டு காலமாக நாங்கள் இந்த விதங்களை இந்த மண்டபம் இல்லாத இடத்தில் கூட நாங்கள் 2.5 ஒரு இடமோ எடுத்து இந்த கிழங்கை நாங்கள் தொடர்ந்து இந்த விவசாயிகளின் நன்மை எழுதி நாங்கள் கொடுத்து வந்து விவசாயிகள் நன்மை அடைந்தது யாவரும் அறிந்தபடியும். ஆனால் இவரிடம் போனவரிடம் எங்களுக்கு ஒரு சமாசம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த என்ற ஒரு கடப்பாடு ஒன்று இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய உடுவிற்கண்டு ஒரு கிழங்கு சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உடுவிற்கண்டு உருவாக்கப்பட்ட கிழங்கு சங்கத்தின் கிளை தான் எங்களுடைய குப்பளான தெரிவு செய்யப்பட்டது. இது ஒரு சென்றாக அது தெரிவு செய்யப்பட்டதன் பலனாக எங்களுக்கு ஒரு மண்டபமும் எங்களோட பிரதேச செயலத்தாலே வழங்கப்பட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் நிதியிலிருந்து மக்களுடைய பங்களிப்புமாக சேர்ந்து எங்களுடைய சித்தார்த்தனையானுடைய ஒரு பங்களிப்புமாக சேர்ந்து
நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நான் இதை கட்டி ஒரு அமைப்பாக கொண்டு வந்தபடியால் நாங்கள் இன்று எத்தனை விவசாயிகளுக்கு தேவையான உலக்கிழங்கையோ இல்லத்தையோ இதுக்கு இறக்கி கொடுப்பதற்கு இடம் இல்லை என்று சொல்வதற்கு இனி இடம் இல்லை. என்ன தேவை என்றாலும் நாங்கள் இந்த இடத்திலே வச்சு செய்து கொள்வதற்கு வாய்ப்பாக இது எங்களுக்கு ஒரு நிலையான இடமாக இருக்கின்றது. அந்த வகையில் 20ஆம் தேதி உள்ள இந்த விவசாயிகளுடைய கிழங்கு நடுகை ஓரளவு அந்த விவசாயிகளுடைய ஒரு இது இருக்கிறது. விவசாயிகளுக்கு குறிக்கோள் இத்தனையாம் தேதிக்கு பிறகு நடையிலாது நட்டால் பெறாது அப்படியான ஒரு பழைய கால முறை மாதிரி ஒரு முறை. அந்த முறையிலே நாங்கள் 15-20ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிழங்கை விவசாயிகள் அதுக்கு முன்னே நடவணும் என்ற ஒரு நிலப்பாடு. அந்த வகையிலே உண்மையிலே எங்களுடைய கிழங்கை உருளைக்கிழங்கை கூடுதலாக நடும் இடம் என்று சொன்னால் எங்கள்ட சூழலை சுற்றி உள்ள இடங்கள்லாம் ஓரளவு பிடித்து ஈவினை குட்டியப்புலம் பொன்னாலக்கட்டு 7-5 டிவிஷன் இப்படியாக சுற்றவர உள்ள இடம் தான் இது. அப்படியான ஒரு இடத்தை வச்சு கொண்டு தான் நாங்கள் இதில் ஒரு மையமாக இந்த இடம் கட்டாயம் தேவை என்ற வகையிலே நாங்கள் எத்தனோ தடவை எத்தனோ பெரியவர்கள் எல்லாரையும் கடிதம் எழுதி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு சப் ஏபிசியாக உருவாக்கி தரவில்லை கேட்டிருக்கிறோம். ஜிஏ கூட கேட்டிருக்கிறோம். இதே ஒரு சப் ஏபிசியாக பாவியுங்கள், நாங்கள் தேவையான உதவி செய்யலாம், இதிலே நடவடிக்கைகளை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு சுத்தவரை எங்களுக்கு எல்லாமே இதில் பார்க்க போனால் 12 விவசாய சம்பந்தங்கள் இதில் உள்ளடக்கப்படுகின்றன. 7-5 டிவிஷன், பொன்னாலக்கட்டில் 2 டிவிஷன், குப்பனாலே 2 டிவிஷன், இப்படியாக கணக்கு பார்க்க ஞாபக டிவிஷன் விவசாயிகள் ஞாபக விவசாயிகள் உள்ளடக்கப்படுகிறார். அந்த வகையிலே நாங்கள் அந்த கோரிக்கைகளையும் எங்களுடைய சித்தார்த்தன் ஐயா வந்திருக்கின்ற நேரத்திலே ஒரு கோரிக்கையாக கேட்கின்றோம். அதனால் இயன்றதை இதை செய்து எங்களுக்கு ஒரு நிறைவேற்றி தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையிலே அவர் எங்களுடைய இதற்கு முதல் 75,000 ரூபாய் காசு உதவி செய்தார். அவர் வெறவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, நான் போய் கேட்கவில்லை. எங்களுடைய GS உதவியாலே அந்த உதவி செய்தார். அடுத்த நேரம் 1 லட்சம் ரூபாய் உதவி செய்தார். நாங்கள் நீதியை போட்டு நேர்மையாக செய்திருக்கின்றேன். அந்த வகையிலே இதையும் செய்திட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாக விவசாயிகள் சார்பாக கேட்கின்றேன். அத்தோடு எங்களுக்கு இந்த கிழங்கு இப்போ நடுவதிலோ பிரச்சனை, விவசாயிகளுக்கு பெரிய ஒரு பிரச்சனை அறுவடை நேரத்திலே நாங்கள் அன்றைய அரசாங்க அதிகாரியும் கேட்டிருக்கின்றோம். எங்களுக்கு அறுவடை நேரத்திலே இந்த கிழங்குக்கு ஒரு விலை நிர்ணயம் இல்லை என்றால் இந்த சதோசா போன்ற நிறுவனங்களை எடுப்பதற்கு ஏதுவாக எங்களுடன் அவர்களை சேர்த்து விட வேண்டும். 3வது வருஷம், போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் சதோசா எடுத்துக்கொண்டிருந்தது. நான் இரவு 12 மணிக்கு கூட நித்திர முடிச்சிருந்து நினைவில் இருந்து கூட கிழங்கு கொண்டு வந்து இங்கே GS ரவீந்திரன் விநாயகர் அவர் கூட கிழங்கு கொண்டு வந்து விடிய இருந்து கிழங்கு நறுத்து கொடுத்து உடனடியாக தம்பிளையில கூட அப்படி காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கையில் ஒரு 10% அப்படியே காசு பில்லோட வாங்கி கொடுத்து நான் விடிய இருந்து எல்லாருக்கும் உதவி செய்யலாம். ஆனால் ஒரு தான் நாங்கள் இன்று இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நான் நேரம் ஏன்னா என்னுடைய உண்மையிலே எங்களோட பிரதேச செயலருக்கு 4 மணிக்கு அங்கே ஒரு சில மீட்டிங் கொண்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அவர் இதை தாமதிக்க முடியாது. அதேத்தோடு எங்களோட சித்தார்த்தன் ஐயா அவர்களும் எங்கேயும் ஒரு நிகழ்வுக்கு போகணும் என்று கூறி எங்களுடைய இதுகளை தாமதப்படுத்த முடியாமல் மேலும் நிகழ்வுகள் இருக்கிறபடியால் அதை நாங்கள் சுருக்கமாக முடித்து அவர்களை அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே எனது தலைமுறையை வழக்கத்திற்கு விவசாயிகள் சம்மேளன தலைவர் இந்த கட்டிடத்தை எவ்வளவு மிக சிரமப்பட்டுக்கான ஆக்கினார். புதிய அரசின் 100 நாள் வேலை திட்டத்திலே எமது பிரதேச செயலரிடத்திலே எவ்வளவு சண்டைகள் பிடித்து இந்த 5 லட்சம் ரூபாய் நிதியை பெற்று அதற்கு பிறகு மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் ஐயா அவரோட உதவியோடு இந்த கட்டிடத்தை கட்டி ஒரு மிக மகிழ்வோடு தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய உரையை மூலம் வெளிப்படுத்தினார். அந்த வகையிலே நாங்கள் நிகழ்வில் முதல் நிகழ்வாக இடம்பெற வேண்டிய இந்த வரவேற்புரை நிகழ்வை சமாஜத்தின் தலைவர் அவர்களை இப்பொழுது வரவேற்புரை நிகழ்வை கேட்கிறோம். வடக்கு தெற்கு விவசாயிகள் சம்மேளனத்தின் இதே உருளைக்கிழங்கு விநியோக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கௌரவ விருந்தினர்கள், கிராம அலுவலர்கள், விவசாய சம்மேளன நிர்வாகத்தினர், விவசாயிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள்.
பாராளுமன்ற உறுப்பினர் கர்மலிங்கம் சித்தார்த்தன் ஐயா அவர்கள் எதிர்ப்பாளர்களுக்கு மத்தியில் இங்கு வருகிறார். அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே வருகிறார். அவர்களை அன்புடன் வருகிறது என வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினராக எமது பிரதேச உடுவில் பகுதி கணித உடுவில் பகுதி பிரதேச செயலாளர்கள் அவருக்கு அங்கேயே இப்பொழுது 4 மணிக்கு நிகழ்ச்சி இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியையும் பாராது இங்கு வருகிறார். அவர்களையும் அன்புடன் வருக என வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக திரு பூனா சுரேஷ்குமார் கணக்காளர் ஆய்வாளர்கள் தமிழக அபிவிருத்தி திணைக்களம் அவரும் இங்கு வருகிறார். அவரையும் அன்புடன் வருக என வரவேற்பதை பெருமாள் கிடைக்கின்றோம். திரு நாகண்ணா பஞ்சலிங்கம் மாவட்ட கிராம அபிவிருத்தி அதிகாரி அவர்களையும் அன்புடன் வருக என வரவேற்கின்றோம். கௌரவ விருந்தினராக திரு வீணா மயூரன் கிராம சேவையாளர் கொப்புளாம் தெற்கு A210 அவர்களையும் திரு என் நவசாந்தன் கிராம சேவையாளர் கொப்புளான் வடக்கு A211 அவர்களையும் திருமதி அமிர்தா அபிவிருத்தி உத்தியோகத்தர் A210 அவர்களையும் பானா மீனலோஜினி விவசாய பொதுநாசியர் முடிவில் அவர்கள் வரவரையும் அன்புடன் வருகவென வரவேற்கின்றோம். நலன்பிரிமிகள் அனைவரையும் அன்புடன் வருகவென வரவேற்கின்றோம். வரவேற்க தவறியவர்களையும் அன்புடன் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக சேவைகள் சங்கத்தின் தலைவர் தியாகலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக